பண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சந்தோஷம், முழு சந்தோஷம் வர வேண்டும் என்றால் நீ யாரை தேட வேண்டும் என்று சொன்னால் அமைதி தேட வேண்டும். அமைதி எங்கே கழிக்கிறது? அந்த அமைதிக்கு எங்க கிடைக்கிறது? நம்ம மனசுக்குள்ள அமைதி இல்லையே, அந்த அமைதி எங்க போய் தேடுவோம் என்று பார்க்கும்போது அந்த அமைதி வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த வேதாகமத்தை கொடுக்கிறவர்கள் அமைதியை அவர் காண்பார்கள். காரணம் என்ன? நம்ம இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் நம்மளை அமைதிப்படுத்துகிறது. நம்ம இதயத்தை நாமே அங்கே நம்ம இதயத்தை அப்படியே சுத்திகரிக்கிறது. அது அமைதிப்படுத்துகிறது. கோபத்தை நீக்குகிறது, சாபத்தை நீக்குகிறது, வியாதிகளை நீக்கிறது. நம் உடலிலே வேதனை இருந்தால் அதை நீக்கிறது. அந்த நேரத்தில் வேதாகமத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். அந்த வேதாகமம் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். நாங்கள் அதை கேட்டுத்தான் இன்னைக்கு இந்த ரோட்டில் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டில் நாங்கள் அவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவங்களை எத்தனை பேர்கள் இவங்களுக்கு வேலை வெட்டி கிடையாதா? இவங்க இப்படி வந்து பாடிக்கொண்டு இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. வேலை இல்லையா? ஐயா, நான் வேலை செய்துட்டு நாங்கள் வந்து இந்த தேவனை பற்றி சொன்ன நாங்கள் கண்ட இன்பத்தை, நாங்கள் கண்ட சமீபத்தில் சுகத்தை நீங்களும் காண வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த பாடலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதனால எங்களுக்கு ஒன்றை லாபம் இங்கிறது, அதுவும் ஒன்று எடுத்து கொண்டு போவதில்லை. ஆனால் மரணம் ஒன்று இருக்கிறது. அந்த மரணம் உலகத்துக்குரிய மரணமாக இருக்கிறபடியால நம்ம கஷ்டப்பட்டு மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தேவன் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர் போகக்கூடிய ஒரு மரணம் இருக்கிறது, ஆத்துமா மரணம். அந்த மரணம் இன்னைக்கு நம்ம சரீர சொந்தமான மரணத்தை விட ஆத்துமமான சந்தோஷம் அந்த மரணம் இருக்கிறது. அது பரலோக ராஜ்யத்தை நாம் காணக்கூடிய ஒரு மரணம். பரலோகம்னு ஒன்று இருக்கிறது. அந்த பரலோகம் யாரையா பார்த்தது என்று பார்க்கலாம். நீ வேதகத்தின் வழியாக நீ போய் பாருங்க. அந்த மரணத்தினுடைய காரியங்கள் என்ன? அந்த மரணத்தினுக்கு நம்ம நினைக்கிறோம் இதுக்கு மேல இந்த உயிர் இந்த உலகத்துல வாழணும், எப்படி எப்படிதான் சந்தோஷம் தேடுகிறோம். அந்த சந்தோஷம் கிடைக்கவில்லை. அந்த அப்புறம் என்ன பண்றோம்? நம்ம சந்தோஷம் கிடைக்கவில்லை, மரணத்தை தழுவுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட மரணத்தை நாம் தழுவதற்கு ஒரு காரியம், அது என்ன? அந்த உலகத்துக்குரிய காரியம்தான். சந்தோஷம் வரல. ஒரு ராஜா இருந்தாராம். அவர் எல்லாம் அவருக்கு பொண்ணு ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, வேளாட்கள் இருக்கிறார்கள். எல்லாம் பெரிய ராஜாக்கு எப்படி இருக்க நீங்களே ஈசி பாருங்க. ஒரு அரசர் எப்படி இருப்பாரு? அவருக்கு தட்டுனா கை தட்டினா ஆட்கள் வருவாங்க. அப்படிப்பட்ட இதெல்லாம் அவருக்கு சந்தோஷம் இல்லையா? இப்படி சந்தோஷம் மந்திரியாரை கூப்பிட்டு சந்தோஷம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதெல்லாம் சந்தோஷம் கத்துக்காவா இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கு இல்லை? இப்போ சந்தோஷத்தை அவர் எங்கெங்கே தேடி பணம்லாம் கொடுத்து பார்க்குறாரு. மந்திரவாதியே கூப்பிட்டு பார்க்குற சந்தோஷம் கிடைக்குமான்னு, அப்படி ஜோசியக்காரனை கூப்பிட்டு மந்திரம் எல்லாம் கேட்டு பார்க்குற சந்தோஷம் எங்கே கிடைக்கும் அந்த ராஜா. அப்போ ஒரு மந்திரியை கூப்பிட்டு பார்த்து சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? அந்த சந்தோஷம் கொடுக்குறவர் யார்? எனக்கு எல்லா சௌகரியமும் இருக்கிறது, எல்லா சொத்து பத்திரம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லைன்னு. அப்போ அவர் அந்த அரண்மனைக்கு மேலே நின்று பார்த்தாராம். ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப சந்தோஷமாய் பாடிக்கொண்டு கையை காலை ஆட்டிக்கொண்டு அவர் போய்கொண்டே இருந்ததை அந்த ராஜா பார்த்தாராம். பார்த்து மந்திரியாரை சொல்லு, அதுவும் ஒருத்தர் சந்தோஷமா பாடிக்கொண்டு போகிறானே, அவனை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு. அவனை போயிட்டு ஆட்களை விட்டு அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து கேட்டாங்க, எப்பா நீ உன்னை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா பாடிக்கொண்டு போறியே, அதனால உனக்கு எப்படி வந்தது இந்த சந்தோஷம் என்று அந்த அரசர் என்ன பண்ணாராம், அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்டாராம். அப்போ அது சொல்றாராம், ஐயா சந்தோஷம் இருக்கணும்னா எனக்கு என்னையா சந்தோஷம்? என்கிட்ட பொருள் எதுவுமே கிடையாது. எந்த தொழிலும் வந்து என்கிட்ட வந்து பறிச்சுக்கிட்டு போக முடியாது. ஆனால் என்கிட்ட எந்த பொருளும் கிடையாது. இதோ ஒரு தட்டு வச்சிருக்கிறேன். எங்கே 4 இடத்துல போனா யாராவது ஒருவர் எனக்கு சாப்பாடு போடுவார்கள். அதை சாப்பிட்டு அதோட எனக்கு என்ன இருக்குது? இந்த துணி ஒன்று வஸ்திரம் இருக்குது மேலே மூடுவதற்கு. இது போதும் ஐயா எனக்கு. நான் இனிமேல் நான் மறைச்சேன்னா நான் எதையாவது எடுத்துன்னு போகிறேன். நான் ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, இனிமேலும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் கிடைத்ததை வைத்து நான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா. இல்லை, நீ சொல்லுறத பார்த்தா இன்னும் இப்படிதான் நான் ஆக வேணாலும் ரொம்ப ராஜா ரொம்ப மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரான். ஐயோ நமக்கு எல்லாமே இருக்கிறது, இவன் பார்த்தா இவன் பிச்சைக்காரன் நிலைமையில இருக்கிறான, இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லாதான் இவன் சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த ராஜா போவானா? அவன் ராஜா அதே மாதிரி பிச்சைக்காரனா போவானா?
ஐஸ்வர்யம் இருக்கிறது. இந்த உலகத்துல நாம் ஐஸ்வர்யத்தை நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம பணமும் பாசமும் இன்னும் எல்லாவற்றையும் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை விட்டு வருவானா? பிச்சைக்காரன் ஆக முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். நாம் தரித்திரமாய் மாற வேண்டும். நாம் தரித்திரமாய் மாறினால்தான் பரலோக ராஜ்யம் நமக்கு கிட்டும். அந்த ராஜ்யத்துல நாம் வாழ்ந்து சிரிப்போம். அங்கே நமக்கு சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும். அங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது. அங்க பணக்காரனோ ஏழையோ அல்லது எந்த காரியங்களும் அங்க கிடையாது. அங்க நம்ம என்ன செய்கிறோம்? அன்பான சந்தோஷத்தை காணும். நம்ம மறிக்கும் இப்ப இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம மறித்து விட்டு போமா ஒரு சந்தோஷமான நிறையான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது பின்னாடி. அதை பாருங்க, ஒரு பாடகர் ஒன்று பாடிக்கொண்டு இருந்தார். அவர் என்ன பாடுகிறார்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொல்லி கையை விழித்து விடுகிறார். கடைசியில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த பாடகர் கூட அப்படிதான் நினைச்சார். ஏன்னா இப்ப இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு போன கண்ணுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை. ஆனால் மறித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. உன்னை அங்க கொண்டு போய் உன்னை நியாயம் விசாரித்து உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க வேண்டியது அவருடைய வேலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன் கதவை தட்டி இருந்து கொண்டு இருக்கிறார். உன் கதவை தட்டி எவன் ஒருவன் அந்த கதவை திறந்து அவரை உள்ளே அழைக்கும் போது அவர் உன்னோடு போஜனம் பண்ணி அவனோடு கூட நீயும் போஜனம் பண்ணி அந்த சொல்லுங்கள் வேதாகம் சொல்கிறது. ஆனால் கதவை தட்டுவதற்கு எந்த கதவைனா உங்க மனக்கதவை தான், உங்க வீட்டு கதவை அல்ல. அது கட்ட அந்த கதவை தட்டாதீங்க. அவர் தட்டுகிற கதவு நம்ம மனக்கதவை தட்டுகிறார். அவரையும் உள்ளக்குள்ள ஏற்றுக்கொண்டுவோம்னா அவர் உள்ளே இருக்கிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் வியாதிகளையும் கசப்புகளையும் எடுத்து போட்டு அவர் உள்ள அமர்ந்து உங்களை சிறப்படுத்தி அந்த இடத்துல பாருங்க உங்களோடு கூட அவர் பாதம் பண்ணி அவர் உள்ள பரலோக ராஜ்யத்துக்கு தயார் பண்ணி வைத்து இருப்பார். அவர் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு கூட இந்த வேதாமத்தை படித்த பிறகு இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாங்கள் போய் சிந்தித்து பார்த்து கொஞ்சம் விலகி வந்த பிறகு சந்தோஷமே போனது. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி காட்டி நான் பிரிந்தேன், வழியாது சுமந்தடைந்தேன். வழி காட்டி நான் பிரிந்தேன், வழியையும் சுமந்தேன். ஆனால் கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார், கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்ற சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என்ற சொந்தமானாரே. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாலை வேளையிலே உங்களோடு வந்து இந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறோம். இங்க செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கும் வேலை வைத்து உண்டு எனக்கே முடிச்சு உங்களுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அது போதும். அதான் உங்களை சந்தோஷத்துக்கு கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.